ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவருடைய கருத்து. இந்த டிடிவி தினகரனோ இல்லை சசிகலாவோ இல்லை ஓபிஎஸ்ஸோ அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லைன்னா எஸ்ஐடி போர் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபதம் மேற்கொண்டிருக்கிறார். 2026 அதிமுக ஆட்சி அமைத்தே தீர்வோம், தீய சக்தியான திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் உள்ளிட்ட பல்வேறு சூளுரைகளை உடைத்து கட்சியினருக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கையை தரும் வகையில் நினைவு நாள் நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இது குறித்தும் பல்வேறு தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் நம்முடைய உரையாட இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் பாரம்பரியமான அதிமுகவின் குடும்பத்தை சார்ந்தவரும் முன்னாள் அமைச்சர் குழந்தைவேல் அவர்களின் மகனுமான திரு ரவி குழந்தைவேல் அவர்கள். வணக்கம் சார். பாரம்பரியமான அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர், அதாவது எந்த சூழலையும் அதிமுகவுடைய விஷயங்கள் அனைத்தும் உங்கள்கிட்ட சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா அந்த உங்களுடைய பாரம்பரியமே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து காட்டும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவு தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபதம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த சபதத்தை நிறைவேற்ற பல்வேறு விதமான அடுத்த கட்ட நகரை நோக்கி அவர் நகர்ந்தாலும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவருடைய கருத்து. இதில் ஓபிஎஸ் சசிகலா கூட, அதாவது இரட்டை இலையை ஒன்றுபடுவோம், சசிகலா நாங்கள் பொறுத்து பாருங்க எல்லாம் உடனே தருவோம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை டிடிவி பார்த்தீங்கன்னா இது முற்றிலும் மாறுபட்டு அதிமுக அந்த நிலைக்கே வராது, மோடி அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். இதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிமுகவை வீழ்த்துவேன் என்று சொல்லுகிறவர்கள் எங்கிருந்து உருவானார்கள் என்று நம்ம யோசிக்கணும், பார்க்கணும். இந்த டிடிவி தினகரனோ இல்லை சசிகலாவோ இல்லை ஓபிஎஸ்ஸோ அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் முகவரியே கிடையாது. அம்மா நினைவு நாளில் 3 பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள் 3 பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. இவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த தொடர்பு இல்லாத போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இவர்கள் பெரிய வளர்ச்சியாராயாமல் பிறக்கும் பொழுதே மிகப்பெரிய செல்வந்தர்களாக பிறந்தவர்கள் போல பேசியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு சசிகலா புரட்சி தலைவை சந்திப்பதற்கு முன்பு ஒரு கேசட் கடை நடத்தி கொண்டிருந்தார். ஓ பன்னீர்செல்வம் தேனியில் டீ கடையில் டீ ஆத்தி கொண்டிருந்தார். அதே டிடிவி தினகரன் பர்மா பஜாரில் ஒரு குருவியாக போய் கொண்டிருந்தார். இப்படியெல்லாம் இருந்தவர்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற முகவரியை வைத்து, அம்மாவின் ஆசையை வைத்து எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கடந்த கால வரலாறு யாருக்கும் தெரியாது என்கிற நினைப்பில் பிறக்கும் பொழுதே மிகப்பெரிய செல்வந்தர்களாக பிறந்தவர்கள் போல தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல, அகில இந்தியாவிற்குமே உங்களுடைய சரித்திரம் தெரியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக பிரயோகிக்க வேண்டும். அப்படி பிரயோகிக்கவில்லை என்றால் உங்கள் உண்மை முகத்தை, முகமூடியை கிழிக்கக்கூடிய தொண்டர்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இருப்பார்கள் என்பதை எச்சரிக்கை செய்கிறேன். இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வாழ்க்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய முகவரியையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையும் கொடுத்துருக்கு. அதெல்லாம் தயவு செய்து அவங்க நினைச்சு பார்த்துட்டு தான் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க வாயிலிருந்து வரணும். ஆனா இன்னைக்கு ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் இல்லை, புரட்சி தலைவி இல்லை என்ற காரணத்தினால் நம்ம யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நாம் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் பிறந்தோம் அப்படிங்கிற நினப்புல இந்த அரசியல் வரலாறு யாருக்கும் தெரியாது, உங்களுடைய வரலாறு யாருக்கும் தெரியாதுங்கிற நினப்புல நீங்க பேசிட்டு இருக்கிறது தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களும் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்படி கூட அன்னைக்கு பேசினவா இப்படி பேசுமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு உரிய பதிலை கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்க வேண்டிய விதத்துல கண்டிப்பா கொடுப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் சொல்வதை போல இவர்கள் 3 பேரும் தாங்கி பிடிச்சி அதிமுக நிறுத்தணுங்கிற அவசியம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் வராது, வர வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம் என்னவென்றால் இவங்க 3 பேருமே இந்த அதிமுக வச்சுதான் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இந்த இன்னைக்கு வரைக்கும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காத்து முதல் கொண்டு அதிமுக தான் வந்திருக்கு. ஆகவே இவர்கள் எந்த ஒரு கட்சி வளர்த்து உங்களை ஆளாக்கியதோ அவர்களை வீழ்த்த வேண்டும், வீழ்த்தியே தீருவேன், அந்த கட்சி ஆட்சிக்கே வராது என்று கூறுகிறவர்கள் எப்படி ஒரு உண்மையான அதிமுக விசுவாசியா இருப்பாங்க? இவங்களை நம்பி மக்கள் எப்படி வருவாங்க? கட்சிக்காரங்க எப்படி இவங்க பின்னால வருவாங்க? ஒரு சிலர் இவங்க பின்னால சுத்திட்டு இருக்கவங்க எல்லாம் இவர்களால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தவர்கள், பதவிக்கு வந்தவர்கள், அந்தஸ்து பெற்றவர்கள். அவர்களை இவங்க சொல்ற மாதிரி ஸ்லீப்பர் செல் மாதிரி இவங்க அவங்களை மிரட்டி மிரட்டி நீ வரலன்னா இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோன்னு சொல்லி உருட்டி மிரட்டி
கூட வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது எவ்வளவு நாளைக்கு இந்த கதை ஓடும்? கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும். இவங்களை நம்பி வந்த 18 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பொன்னான வாழ்க்கையை, அரசியல் எதிர்காலத்தை இழந்து நடுரோட்டில் முகவரியற்று கிடக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டத்தை மாயமா காட்டுற மாதிரி காமிச்சு பொருள் செலவு பண்ணி நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சா எல்லா வித்தைகளையும் தமிழக மக்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய இந்த மாதிரி வித்தையெல்லாம் பார்த்து மயங்குவாங்க, ஏமாறுவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க தான் முட்டாளாக்கப்படுவீர்கள். அது வரப்போற நாட்கள்ல எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க. இதுல ஓபிஎஸ் சசிகலா கூட மாறுபட்ட நிலையில அந்த என்னைக்கா இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட விருப்பம் அது சேர்றதுங்கிறது இனிவரும் காலங்களில் நகர்ற அரசியல் நகரில் பொறுத்து அமையும். ஆனால் டிடிவி பார்த்தீங்கன்னா இதற்கு முற்றிலுமே எதிர்ப்பு நிலையை, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்ப்பு நிலையை எடுக்கிறாரு. பிஜேபி இனிவரும் காலங்களில் பிஜேபியுடைய அந்த செல்வாக்கு அதிகரிக்கும் என்கிற இல்ல அவர் அந்த செல்வாக்கு அதிகரிக்கிற தோணிலே பேசுறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், இவர் தமிழ்நாட்டில இருந்து திகாருக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனது யார்? பிஜேபி இல்ல காங்கிரஸா வேற எந்த கட்சி? அதை யோசிக்கணும். கடுமையா அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, வெளியே வந்த உடனே என்ன பேசினாரு? எனக்கு வயசு இத்தனை வருஷத்துக்குள்ளார என்னுடைய வாழ்க்கை இத்தனை நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷத்துக்குள்ள பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கிற இடம் தெரியாம காலி பண்ணிடுவேன் அப்படின்னு பேசினாரு. அதே அதே ஆள் அதே ஊர்ல இருந்துட்டு என்ன டைலாக் அடிக்கிறாரு? அதிமுக ஒழிச்சிருவேன், பிஜேபி வாழ வைப்பேன், பிஜேபி ஆட்சியில் ஏற்றுவேன் அப்படிங்கிறாரு. இவரை நம்பி பிஜேபி இல்லை, இவர் வேணா பிஜேபி நம்பி இருக்கலாம். சரிங்களா? ஒரு மோடி இவரை நம்பி அகில உலகத்திலையும் இந்தியாவிலையும் ஆட்சி பிடிக்கல. இவர் ஒரு துரும்பு விட இன்னும் கேவலமா சின்ன இதாக தான் இருப்பாரு. இவரை நம்பி தமிழ்நாடு பிஜேபியோ இல்ல அகில இந்திய பிஜேபியோ கண்டிப்பாக இல்லை. இவருடைய சுயநலத்தின் உச்சகட்டம், இவர் மீது உள்ள ஃபெரா வழக்குகள், இன்னும் கடுமையான வழக்குகள் எல்லாம் தண்டனை பெறுகிற ஒரு சூழலில் இருக்கிறார். அதிலிருந்து இருந்து தப்பிப்பதற்காக சரணாகதியாக பிஜேபியில சரண்டர் ஆகி பிஜேபிக்கு ஜால்ரா போட்டு குஜா தூக்கி பல்லக்கு தூக்குறேன்னு ஒரு ஒத்துக்கிட்டு அங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாரு. இதற்கு நடுவுல விரைவில் அவர் கூட இருக்கும் ஒரு சிலரை கொண்டு போய் பிஜேபியில சேர்த்துட்டு கட்சியை அதுல மெர்ஜ் பண்ணிடுவார். இதுதான் நடக்க போகுது. இந்த வீர தூர செயல்கள் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு எப்படி எல்லாம் பல்ட்டி அடிச்சு அடிக்க போறாங்கன்ட்டு பொறுத்திருந்து எல்லாரும் பார்ப்போம்.